வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிகின்றது. எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும், வருமானம் உயரும். இந்த மாதம் சனி பெயர்ச்சியும் நிகழ இருப்பதால் அர்த்தாஷ்டம சனியும் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கப் போகிறது. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்துடன் இயங்குவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் 21/2/2026 அன்று சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். அங்கு கூட்டு கிரகமாக இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். எனவே நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். பெற்றோர் வழி ஆதரவு உண்டு. இடம் வீடு வாங்கும் யோகம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். தொழில் புரிபவர்கள் கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பை பெறுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். வருமானத்தின் அளவானது உச்சத்தை எட்டும். இந்த நேரத்தில் எதை செய்வோமா அதை செய்வோமா என்று யோசனை செய்வீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பலம் மிக்க பதவி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் 3/3/2026 அன்று 5ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அது மட்டுமன்றி அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறார். உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 அன்று 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். எனவே அர்த்தாஷ்டம சனி விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கப் போகிறது. இனி உங்கள் காட்டில் பணமழைதான். தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். தடைகள் எல்லாம் தானாக விலகும். புதிய ஒப்பந்தங்கள் அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும். வீடு வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளால் அவர்களுடைய எதிர்காலம் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். சனியின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். திருமண முயற்சிகள் கைகூடும். தெய்வ பற்று மிக்கவர்களின் ஆலோசனையால் சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பால் முன்னேற்றம் கூடும். வெளிநாட்டு வாகன வணிகம் திருப்தி தரும். இதுவரை கடந்த காலத்தில் தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இனி தானாக நடைபெறும். உற்றார் உறவினர்களின் நட்பால் புதிய திருப்பங்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நேரம் இது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் கூடும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். சொத்துக்கள் வாங்கி மகிழும் யோகம் இருக்கிறது. இந்த மாதம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றியை வழங்கும்.